கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் அளவு தற்போது எந்த சூழல் இருக்கிறது? இஃப் ஐம் நாட் ராங், ஏற்கனவே விடுமுறையானது அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்குள்ள சூழல் என்ன, அதையும் பதிவு பண்ணுங்க. மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன, அதையும் பதிவு பண்ணுங்க தேவநாதன். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல இன்று காலை முதல் விட்டு மழை பெய்து வந்த நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா இரவு 7 மணி முதல் மிக கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் நகரின் பல்வேறு சாலைகளிலும் தற்போது வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுவதை காண முடிகிறது. தலைமை தபால் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை சாலை, பேருந்து சாலை என பேருந்து நிலைய சாலை என அனைத்து சாலைகளிலும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதை காண முடிகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 21 குழுக்கள் அமைத்து தற்போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரெட் அலர்ட் மற்றும் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போ தேவநாதன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கடலூர் மாவட்டத்திலுமே கூட நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் செய்தியாளர் வழங்கிய விரிவான தகவல்களை நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.